எரியிறத தூக்கி அடுப்பில் போடு, எண்ணெயை தூக்கி நெருப்பில் போடுங்கிற கதையா எனக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து நான் ஒவ்வொருத்தவங்ககிட்டயா கெஞ்சி கெதறி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலான்னு பார்த்தா, இவ போய் நம்ம சுமி இருக்கா பாரு, தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் வாண்டடாக வண்டியில் ஏறுறா. இவளுக்கு இது இது எவ்வளோ கொழுப்பு பாருங்களேன். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இவளை நினச்சா அதை எனக்கு வாட்ஸ்அப் வேறு பண்ணி விட்டுருக்கான். அதாவது அவனுக்கு சுகைலுக்கு ஒரு பிரச்சனை, அது அவன் பார்த்துக்கிருவேன். அவன் போய் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், இல்லை வந்து அவன்பாடு பெட்ரோல் போக்சோ கிளவிப்பாடு. இவளுக்கு எதுக்கு துடிக்குது? இங்கே பாருங்க, ஒருத்தி அவளை ஒருத்தின்னு சொல்கிறத விட வேறு மாதிரி கேட்டுருவேன். பரமேஸ்வரின்னு சொல்லி ஒரு ஐடி, அவள் போய் என்ன பண்ணியிருக்கா, இந்த சுமிங்கிறவளுக்கு போய் கமெண்ட் போட்டிருக்கா, சுமி மாமி உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம், அறிவுரையாக கூட இருக்கலாம். நீங்கள் தான் யாரையும் பேச விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களை பேசும்போது சிக்காவும் கருப்பும் மற்ற நபர்கள் யாரும் எதிர்ப்பு குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து அந்த சிக்காவுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையை போய் பாருங்கள். இந்த சிக்கா திருந்த மாட்டான். இந்த 2 பேர்னால தான் உங்கள் பேர் கெடுது. யார்? என்னாலையும் சூர்யானாலையும் இந்த அம்மா பேர் கெடுதான். யார்? நம்ம சுமி அம்மாவுடைய பேர் கெடுதான். சரி, அப்புறம் இந்த உங்களால தான் உங்கள் வாழ்க்கையை போய் பாருங்கள். இந்த சிக்கா திருந்த மாட்டான். இந்த 2 பேர்னால தான் உங்கள் பேர் கெட்டு போகுது. இனிமே கருப்பி பிள்ளைகளை பற்றி பேசினாலும் நீங்கள் எதுவும் குரல் கொடுக்காதீங்க. சிக்காவை பற்றி பேசினாலும் எதிர்ப்பு குரலும் கொடுக்காதீங்க. ஏன்னா நேற்று சிக்கா வந்து அழுகிறாரு. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. யாருக்காக? சூர்யாவுக்காக நான் அழுததை பார்த்து இந்த அம்மாவுக்கு வந்து சிரிப்பு வருதான். இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பியிருக்கா. அதையும் நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். இப்போ வரைக்கும் அதில் என்ன அனுப்பியிருக்கான்னு நான் பார்க்கல. இந்த அம்மாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏம்மா, சூர்யா வந்து எனக்கு 3 வேளை சோறு போடுறான், எனக்கு உடல்நிலையை பார்த்துக்கிறான். நான் அவளுக்கு நீ சொல்லலாம், அப்போ நீ சம்பாரித்து கொடுக்குற, அதனால் அவள் உனக்கு சோறு போடுறா, நீ சம்பாரித்து யார்கிட்ட கொடுத்தாலும் சோறு போடுவாங்க, இதெல்லாம் ஒரு அதிசயமானு கேட்கலாம். அதிசயம்தான். யார் வேணாலும் சோறு போடலாம், ஆனால் அன்பாக சோறு போடுவாங்களா? யார் வேணாலும் கைகால் அமைக்கி விடலாம், அந்த கைகால் அமைக்கி விடுறதுல ஒரு அன்பு ஆதரவு பாசம் இருக்குமா? கொஞ்சம் புத்தியை யோசிக்கணும். அமைக்கி விடுறேன்னு சொன்னால் இந்த குற்றாலத்தில் கூட தான் போனால் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் சுல்கெடுத்து விடுவாங்க. அதுக்கு பேர் காசு கொடுத்தா யார் வேணாலும் சுல்கெடுப்பாங்க, யார் வேணாலும் எண்ணெய் தேய்ப்பாங்க, யார் வேணாலும் சோறாக்கி போடுவாங்க. அன்பு பாசம் எங்கே இருக்கும்? அங்கே தான் நான் இருப்பேன். இவகிட்ட அன்பு பாசம் உங்கள் அக்கா கிட்ட இருந்திருந்தா, சுமி அக்கா கிட்ட, இந்நேரம் நான் இங்கே வந்திருப்பேனா? தப்பு யார் மேலே? இப்போயும் இந்த எவனோ ஒருத்தனுக்கு இந்த துடி துடிக்கிறான். அவன் வீடியோவை போட்டாங்க, ஆடியோவை போட்டாங்க, அவன் போட்டாவை போட்டாங்க. இதை என்னான்னு பார்க்கணும். நான் போகிறேன் ஸ்டேஷனுக்கு, நீ போனால் உன்னை என்ன கேள்வி கேட்பாங்க? நீ யார்? அவன் எங்கே இருக்கான்? அவன் இலங்கையில் இருக்கான். நீ எங்கே இருக்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க. உனக்கும் அவனுக்கு என்ன லிங்க்கு? என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு எப்படி? உனக்கு எத்தனை ஃப்ரெண்டு? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சாத்தியமுள்ளதை யோசி, நடக்காத விஷயத்தை யோசிக்காத. இப்போ நான் இவ கூட இருக்கேனா, இவ வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டான். இவளுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்தேன், கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்னால். என் உயிர் என்னை விட்டு போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு படியாக சொன்ன சொல்லு மாறாமல், வாக்கு மாறாமல், நாக்கு சுத்தமாக நான் நடந்துக்கிறேன். இப்போ வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா, ஆதரவு தர்றேன். ஃபீஸு கட்டணுமா நான் வர்றேன், வீடு கட்டணுமா கொத்தனார் வேலை சித்தாள் வேலை கூட பார்க்குறேன், மம்படி பிடிக்கிறேன், ராணாட்டார் முறுக்கு கம்பி வாங்கி போடுறேன். என்ன சொல்கிறியோ நீ நான் செய்கிறேன். எதுக்காக? அந்த ஒரு துளி அன்புக்காக. அது உங்ககிட்ட கிடைக்காம தானே நான் இங்கிட்ட வந்தேன். இப்போ எதுக்கு நீ வந்துக்கிட்டு இவனுக்கு போய் ஜாலரா தட்டுற? நான் திருப்பி எப்படி நம்ம வீட்டுக்கு வருவேன்? ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இல்லாத பொல்லாத சொல்ல போகிறது கிடையாது. இந்த விஷயத்தில் நான் வந்து கிழவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. அவன் ஒரு தப்பானவன் சொல்லி நாங்கள் எல்லாருமே சொன்னோம். நான் சொன்னேன், சூர்யா சொன்னால், இன்னும் பல பேர் வந்து கமெண்டில் போட்டாங்க. எதையாவது நீ காதில் வாங்கினியா? இன்றைக்கி அவனுடைய முகத்திரை கிழிஞ்ச உடனே அதை எப்படி அவனை பற்றி அவங்க பேசலாம், இவங்க பேசலாம், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், காவல் நிலையம் போகிறேன், எம்பசி போகிறேன்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்குது? அவன் விஷயத்தை அவன் பார்த்துக்கிருவேன். அவன் நல்லவனாக இருந்தால் அவன் போய் அவன் மேலே குத்தம் இல்லை, அவன் மடியில் கனம் இல்லைன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. எம்பசியில் போய் இந்த மாதிரி என்னை அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஒரு கோர்ட்டில் கேஸை போட சொல்லு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி எள்ளு தான் என்றைக்கு காயுதுன்னா எலிப்புழுக்க எதுக்கு காயுது?
ஒருவேளை நீ இந்த எலி புழுக்க கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீயும் சேர்ந்து காயிறிய. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உனக்கு நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. நீ வந்து இப்போ ஒரு வளையத்துக்குள்ளே சிக்கியிருக்க. உன்னைய கிளவி சிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டான். அதனால தான் அவன் மூலியமாக உன்னைய வந்து தூண்டி விடுறா. இந்தா மணி அடிக்குது கேட்டுக்கங்க. இதனால் நான் சொல்ல வர விஷயம் ஒன்று தான், திருந்து இல்லைன்னா வருந்துவேன். ஒரே வார்த்தை தான். நான் இப்போ அதிகமாகலாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் சொல்லியும் நீ கேட்கல, கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுற. என்றைக்கு அந்த சுகைலுங்கிறவன் உன் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆனானோ, லைவில் வந்து அவன் கமெண்ட் போடுறது, ஸ்பேனராக இருக்கிறது, எங்களை என்ன ஆட்டி வச்சு கூத்து பார்த்தீங்க. உன்னைய சொல்லலை, அவனை சொல்கிறேன். நீ பேசுனா கூட நான் உன் புருஷன், என்னை நீ பேசலாம், உரிமை இருக்குது. அவன் யார் மூணாவது மனுஷன் என்னையை பற்றி பேச? சரி, என்னைய கூட பேசினாலும் பரவாயில்ல. அவள் யார்? சூர்யாவை பற்றி இப்போ தான் எனக்கு குழு குழுன்னு இருக்குது. ஒரு லைவில் கமெண்ட் போடுறேன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த மெர்சிமா பிரச்சனை தான், கேஸு போட்டாங்க, இந்த மாதிரி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவனுக்கு போன உடனே இப்போ எனக்கு தலகால் புரியலை. எனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குது. எனக்கு அப்படியே ஏசியில் அப்படியே குண்டிக்குள்ளே ஐஸ் கட்டியை சொருகுனா மாதிரி இருக்குன்னுலாம் சொன்னான்ல. அப்படி உள்ளவன் இன்றைக்கி தனக்கு வலிக்கும் போது இப்போ தெரியுதா? ஒரு தலைவலியும் கால் வலியும் வைத்த வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ அவனுக்கு வந்துருச்சு. தலைவலி யார் மூலியமா? பெட்ரோல் பிச்சை மூலியமாக வந்திருக்கு. அனுபவிக்க சொல்லு. அதை அடுத்தவங்களை நான் பல தடவை வேணாம், அவள் பேசின வாய்ஸ் அவுட்டெல்லாம் நான் இப்போ போட விரும்பலை. பல தடவை நான் எச்சரிக்கை விட்டுருக்கேன், சூர்யா வாயில் விழுகாத. சூர்யா வாயில் யார் விழுந்தாலும் சரி தான். இது சுகைலாக இருக்கட்டும், சுமியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நான் கஷ்டப்படுத்தினேன்னா அடுத்த நிமிஷம் அது எனக்கு காட்டிடும். அதே மாதிரி தான் நீ வந்து அவளை பாடாக படுத்தின, ஏதேதோ அவளை சொன்ன. கடைசியில் என்னாச்சு? நான் அவள் பேசி ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி கிராஸ் பண்ணி குப்பையை கொட்ட போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. மூஞ்சி முகரெல்லாம் பேந்து ஒரு வழியாக ஒரு உயிர் பொழைச்சதே உனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எதனால்? அவளை அடிக்கடி உட்காந்துக்கிட்டு தேனா பூனா சூனா நீ சொன்னதுனால. இதே மாதிரி தான் அவன் யார், சுகைலுங்கிறவன் உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்போ தான் இன்பமாக இருக்குது, எனக்கு இப்போ தான் இன்ப தேன் வந்து காதில் பாயுதுன்னேன். இப்போ அவனுக்கே பாஞ்சிருச்சா? அதை தான் சொல்கிறது. அடுத்த ஆளை என்றைக்குமே வந்து குறை சொல்லி அதில் வந்து குளிர் காய்கிறது, அடுத்தவங்க துன்பத்தில் வந்து இன்பம் கண்டிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இது. இதனால் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவன் எப்படி போனால் உனக்கு என்ன? உனக்கு வாழ்க்கையில் வந்து நான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். இவளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து கொஞ்சம்தான் இருக்குது. பாக்கி சொச்சம் மிச்சம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நம்ம குடும்பத்தோடு வர்றேன்னு சொல்லி நான் கமிட்மெண்ட் உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ துடிக்கிற துடிப்பும், அவனுக்காக கள்ளக்காதலனுக்கு நீ உருகிற உருகும், எத்தனை பாட்டு அப்படியே போட்டுக்கிட்டு அவன் வாட்சை வச்சு பாட்டு போடுறது. நீ அவனை எப்படி தெரியுமா நீ வில்லங்கத்தில் இழுத்து விட்டுருக்க? நான் சொல்லவ, அவன் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தான். நேற்றா முந்தானாலும் அவன் வாட்சு அவனுடைய அடையாளமாக அது. அதை வச்சு பின்னால் பேக்ரவுண்டில் வச்சு நீ முன்னாடி உட்காந்து ஒரு சோகப்பாட்டு போட்ட பற்றியா? அதுதான் அவன் வாழ்க்கைக்கே சோகப்பாட்டு. அவன் வாழ்க்கைக்கே அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. இன்றைக்கி கிளவி பார்த்தா சும்மா இருக்காமல் அவனை வந்து நீ வந்து நோண்டி விட்ட. யாரை? சுகையில் வெந்தேன் அப்படின்னு சொல்லி வாட்சை காட்டினேன். அவன் ஃபேஸே காட்டிட்டான், மூஞ்சியவே இந்த வெந்தேன் அவன்னு போட்டு காட்டிட்டான். இது தேவையா? எப்பயுமே வந்து ஒருத்தன் வந்து விலகி போயிட்டானா இப்போ உன்னால் அவனுக்கு தானே அசிங்கம், உன்னால் அவனுக்கு தானே அவமானம். இது தேவையா கோபால்? இது உனக்கு தேவையா? அவன் வேலையை பார்த்துட்டு அவன் இருந்தான். இன்னும் அவன் சும்மா விட மாட்டான். அவனை வச்சு என்னென்ன நோண்ட முடியுமோ நோண்டி அவன் பூர்வீகம், அவன் என்னென்ன வேலைத்தனம் பண்ணான் எல்லாத்தையும் இழுப்பான். பார்க்குறியா? இதை நான் இதுக்காக சொல்லலை, ஏன்னா எங்களுக்கு அனுபவ பாடம் இருக்குது. நீ வந்து வாயை அடக்க மாட்டேன். அவனை ஏதாவது ஒன்று போட்டால் ஒரு நீ உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு வரிஞ்சு 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 தள்ளுவ. அதுவே அவளுக்கு அங்கே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படியே குழு குழுன்னு இருக்கும். நீங்கள் கோவப்பட்டு உங்களை பார்க்க வச்சு அவள் அழகு பார்ப்பான். இப்படித்தான் எங்களை அவள் ஒரு காலத்தில் உசு பேத்துனான். இதனால் அவள் வந்து நாங்கள் அவள் பேசுகிறதுக்கு பூரா வந்து பதில் கொடுக்க அவளுக்கு வந்து சூடு சொரணை இருக்காது. ஆனால் அடுத்தவன் துன்பத்தில் அவள் வந்து குளிர் காயிறவன். எங்களை அப்படி தான் நோண்டி விட்டா, சீண்டி விட்டா. நாங்கள் பார்த்தோம், ஆகா இவன் இப்படி போகிறாளா, நம்ம வேறு வழியில் போகணும்னு சொல்லிட்டு அவளை ஒரு பொம்பளையாகவே மதிக்கிறதில்ல. அவள் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டுன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு போனோம். இன்றைக்கி எங்களை சீன்றாளா நோண்டுனாலும் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம், ஆமான்ட்டு போயிடுவோம். இவளுக்கு பதில் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும், மன உளைச்சலுக்கு தான் ஆளாகும். அப்படி தான் என் பெத்த தாயை இழந்தேன். இவளை போய் பார்த்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து எங்கள் அம்மாவை கவனிக்க முடியாமல் இவள் மேலேயும் கோவப்பட்டு, மேலே கோவப்பட்டு, எங்கள் அம்மா மேலே கோவப்பட்டு, பாவம் அந்த ஜீவனே போய் சேர்ந்துருச்சு. அதனால் உனக்கு ஒரு டெக்னிக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இவளை பற்றி யோசிக்காத, இவள் என்ன போட்டாலும் கண்டுக்காத.
இவ வேலையே என்ன தெரியுமா, நம்ம ஃபேமிலியை சுற்றி சுற்றி வர்றதா. நம்ம ஃபேமிலின்னா அதுக்காக சுகையில் நம்ம ஃபேமிலியோட இழுக்கலை. நீ, நான், சூர்யா நம்ம 3 பேருமே நல்லா இருக்கக்கூடாது. நம்ம வந்து மன உளைச்சல்லையே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பிளானை போடுவேன். நீ அதுக்கு போய் அடிக்ட் ஆகிட்ட. நீ போய் அவள் லைவை பார்க்க, அவளுடைய இப்போ போஸ்ட் வீடியோக்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் மன உளைச்சல். நான் சொல்கிறபடி நீ போ. உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். அவன் பிரச்சனையை போய் அவனை பார்க்க சொல்லு. எம்பசியில் போய் அவளை பற்றி போய் இந்த மாதிரி இந்த செட்டப் கிளவின்னு சொல்லி ஒருத்தி இருக்கா, இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், அல்லாவேன்னு இருக்கேன், என்னை வந்து இப்படி நோன்றா சீன்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அதை காவல்துறை பார்த்துக்குறோம். நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்கிற? கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு வீடியோ போட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதில் என்னுடைய அறிவுரை மாத்திரம்தான் உனக்கு கிடைக்குமே தவிர, என்னுடைய ஆலோசனை மாத்திரம்தான் உனக்கு கிடைக்குமே தவிர, மற்றபடி இதில் நான் தலையிட முடியாது. நான் தலையிட்டு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்தேன்னா அதனால் எனக்கு பல விளைவுகள் வரும். என்னென்ன விளைவுகள்? ஏற்கனவே மூக்குப்பொடி வந்து அந்த அம்மாவை பேசினப்ப, எனது தங்கையை பேசினப்ப குரல் கொடுக்காதவன். இதே சூர்யா வந்து என்னையை பேசினப்ப குரல் கொடுக்காத சிக்கா, இப்போ வந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் மாத்திரம் வேகமாக வந்து குரல் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி என் மேலே தான் பழிச்சொல்லு விழுகும். அதனால் இந்த விஷயத்தில் நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க மாத்திரம்தான் விரும்பினேன் தவிர, இதில் உள்ள மூக்க நுழைக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. என்னையை பற்றி தயவு செய்து நீ வந்து இவ்வளோ தூரம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் போய் கூத்தியா கூட உட்காந்துக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், வீடியோ போடுறேன், கூத்தடிக்கிறான்னு மாத்திரம் பேசாத. உன் சப்ஜெக்ட் வேறு, ஏன் சப்ஜெக்ட் வேறு. நீ வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட். நான் பிஏ எக்கனாமிக்ஸ், நீ +2, அதோட நிப்பாட்டிக்க. ஓகேவா? இந்த விஷயமா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது ஏதோ நீ அனுப்பியிருக்க லேசாக ஜஸ்ட்டு வந்து நான் கேட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் அழிக்கிறேன் உங்களை நினைச்சு உங்களுடைய நலன் கருதி உங்களுடைய ஆசைக்காக நான் விட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்கிறேன். டைவர்ஸ் கொடுக்காம நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இதுல பேசிய என்னைய பேச விட்டு வேடிக்கை பார்த்து சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. அவன் மேல இறக்கம் பாசம் காமிக்கிறீங்க. ஆனா என் கூட பழகின உறவுக்காக நீங்க ஒரு விதத்திலயும் பேச மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. சொன்னேனா? ஆனா பரவாயில்ல, சுயம் தைரியமானவர் தான் இருக்கட்டும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பப்பு மேலே சத்தியமா, என் மேலே சத்தியமா, கடவுள் மேலே ஆணையா, எங்கள் அம்மா மேலே ஆணையா, அவள் என்ன பேசியிருக்கான்னு சொல்லி வாய்ஸ் அவுட்டை இப்போ தான் நான் கேட்குறேன். ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேனா, என் சப்போர்ட் அவள் எதிர்பார்ப்பா, நான் ஏதாவது வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவள் நினப்பான்னு சொன்னேனா, கரெக்டாக பார்த்தீங்களா அடிக்கிறாளா? நான் கெஸ் பண்ணேன்னு வைங்களேன், மிஸ்ஸே ஆகாது. கேட்போம். அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. நீ எதுவும் டென்ஷன் ஆகி எதையும் வார்த்தையில விடாத, கம்முனு இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. அவ்வளவுதான், பேசாம இருங்க. ஓகேவா? போயிருங்க. ஆனா அவருக்காக நீங்க சாயங்காலம் பேசணும். இந்த அக்யூஸ்டு நொக்யூஸ்டு இந்த தேனா பேச்ச கேட்டுக்கிட்டு அவருக்காக எதுவும் பேசலன்னா நான் மறுபடியும் என் கவனம் பூரா உங்க 2 பேர் மேல மட்டும் தான் நிக்கும். வேற யாரும் பேச மாட்டேன். உங்க 2 பேர் மேல, உங்களையும் சேர்த்துதான். அப்படியா? சேர்த்துதான். சரி, பாப்போம். நான் போட்ட வாழ்க்கை பிச்சையில 2 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஓ, நான் டைவர்ஸ் கொடுக்காம நீங்க வாழவே கூடாது. ஓ, சட்டப்படி உங்களுக்கு பொண்டாட்டின்றது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்படி சட்டி கழுவுற கூட கூட குடும்பம் நடத்திக்கிட்டு சொல்ற மருந்து எடுத்து கொடுக்கணும், மாத்திரை எடுத்து கொடுக்கணும். ஆமா, மல்லாக்க போட்டு நெஞ்சிலே ஏறி குத்துனா மருந்து எடுத்து கொடுக்கத்தான் வேணும். மன உளைச்சல் கொடுத்தா மாத்திரை எடுத்து தான் தரணும். காலை உடைச்சு போட்டா தைலம் எடுத்து தடவிதான் ஆகணும். கத்த விட்டு கதற விட்டேன்னா தண்ணி எடுத்து கொடுத்துதான் ஆகணும். சும்மா தருவானா காசு? ஆனாலும் மாசம் 3 லட்சம்ன்றது ஓவர் இந்த வேசிக்கு. நீ பார்த்த கொஞ்சம் மாசம் 3 லட்சம்னு இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். பொறுக்கீங்களா? பொறுக்கியா? யாரு? நாங்கள் 2 பேரும் பொறுக்கி, நீ வந்து அப்படியே பொறுக்காமல் உட்காந்துருக்கியா? ஏண்டி நீலாம் பேசுகிறது அளவுக்கு நான் வந்து உன்னை விட்டுருக்கேன் பார்த்தியா? உன்னையெல்லாம் நேரில் வந்தேன்னுவேன், செல்லையாக அடித்து சிதைச்சி விட்டுருவேன். சரி, வேணான்னு பார்த்தா எம்புடு பேசி வச்சுருக்கா பற்றியில. அவள் அடித்தானா மருந்து தேய்ச்சி தான் ஆகணும், அவள் காலை உடைச்சானா தைலத்தை பூசி தான் ஆகணும். நீ சம்பாரித்து கொடுக்குற, சும்மா தருவானா காசு அப்படின்னா அவள் திருப்பி பதிலுக்கு கேட்பாள்ல. இதுதான் உன் வாய். இந்த வாய்க்குனால தான் உன்னை எந்த நாய் கூட சீந்த மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? நீ சொல்லுவியே, என் உறவுகளே சொந்தங்களே. ஏன் உன் சொந்தங்கள் வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது தானே? இந்த யூடியூப்பில் உள்ளவங்க எனக்கு ஒன்றுனா என் தங்கச்சி பிள்ளைங்க துடிப்பாங்க. என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் என் தங்கச்சி பிள்ளைய கண்ணிலேருந்து ரத்தம் வரும். அந்த அளவுக்கு தான் நான் பாசம் காட்டி வளர்த்துருக்கேன் என் பிள்ளைகளையும் என் தங்கச்சிகளையும். ஆனால் நீ போய் பேசுகிற பேச்சுக்கு அவனை வந்து இப்போ போட்டதுக்கு வந்து என்ன நியாயம் கேட்க சொல்கிற?
என்ன என்னை 6 மணி லைவில் பேச சொல்கிற? அவன் யார் அவனுக்கு போய் என்னைய போய் வந்து உட்காந்துக்கிட்டு நீ சாயங்காலம் லைவில் பேசுனா என்னத்தை பேச சொல்கிற என்னைய? நான் பேசுனா திருப்பி கிளவி இன்னும் நோண்டுவா. பரவாயில்லையா? பேசவா? நான் ஒன்று சொல்லவா, உன் விஷயத்தில் நான் தலையிடுவேன். ஆனால் உனக்காக எடுப்பு துடுப்பு சுகையில் சுண்ணாம்புக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யார் அவன்? எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போவே என்னை கூட்டி கொடுத்தவன் புரோக்கரு இன்னும் என்னென்ன கேள்வியே கேட்குறாங்க. இதில் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா முழுக்க என்னை முழு நேர புரோக்கருன்றுவாங்க. வெத்தலை பெட்டியை கையில் கொடுத்து வெத்தலை வாக்கை போட்டுக்கிட்டு போடா நாயேன்றுவாங்க, புரோக்கர் பயிலேன்றுவாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? இப்போ தான் நான் கேட்குறேன். நான் எதுலேயுமே இதை கட்டிங் பண்ணலைங்க. அப்படியே அவள் பேசுனதை உங்கள் முன்னால் போட்டு காட்டினேன். இவனுக்கு எப்படிங்க நான் சப்போர்ட் பண்ணி எப்படிங்க என்னை பேச சொல்கிறாவ? என்ன அர்த்தத்தில் பேசுகிறாவ? எனக்கு இது நல்லதாக படலை, அவ்வளோதான் சொல்லுவேன். உன்னையை காப்பாற்றிக்க நான் வருவேன். அவனை காப்பாற்றுறதுக்கெலாம் நான் வரமாட்டேன். என்னால் காப்பாற்றவும் முடியாது. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. அவன் யார்? அவனை போய் நான் காப்பாற்றுறதுக்கு? இதையெல்லாம் மக்கள் முன்னால் நான் சொன்னேன்னா என்னையே தான் காரி துப்புவாங்க. போடி பொசக்கட்டவளே, ஆளு மண்டையும் பாரு.